எலிமின் ஜீவ நிருட்டு வழியாக இந்த காலவெளியில உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய ஆண்டவரே உங்களுடைய பரிபூரணம் எங்கள் வாழ்க்கையில கடந்து வருவதாக. சங்கீதம் 36:7 சொல்லுது தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அப்ப தேவனுடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில அதிகமா இருக்கிறது. உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில அருமையா இருக்கிறதப்பா. அப்படியா இருந்தால் இந்த கிருபையில் நாங்கள் எப்படி நிலைத்திருப்பது? கிருபை இலவசமாய் நம்ம கொடுக்கப்பட்டிருப்பதனால் இதிலே நிலைத்திருப்பது எப்படி என்று பார்க்கும்போது அதிகாலையிலே அந்த கிருபையை நாங்கள் தேட வேண்டும். புலம்பலின் அதிகாரம் 3:22 சொல்லுது நாம் நிர்மூலமாகாம இருக்கிறது உம்முடைய கர்த்தருடைய கிருபையே, அதற்கு முடிவில்லை, அவைகள் காலத்தோறும் புதிதவையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய கிருபையை கொடுக்கிற தேவ சமூகத்திலே அதிகாலையிலே அந்த கிருபையை தேடும்படி தேவன் அழைக்கின்றார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே நீதிமொழி 3:34 சொல்லு தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு கிருபை பெறுகிறது. சங்கீதம் 32:10 சொல்லுது கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்ப தேவ சமூகத்திலே நம்புகிற பிள்ளைகளுக்கு கிருபை சூழ்ந்து கொள்கிறது. சோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது. 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுது அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது. கிருபையினாலே நாங்கள் தேவனுடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். கிருபையினால் நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம். கிருபையினால் நித்திய ஜீவன் அடைகிறோம். ஆண்டவரே இந்த கிருபை எங்கள் வாழ்க்கையில பெருகத்தக்கதாக, இந்த கிருபையில நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவ கிருபை ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கால வேளையிலே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் மத்தியில நீ சொன்ன வார்த்தையின்படி புலம்பல் 3ஆம் அதிகாரம் காலை தோறும் அந்த புதிய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே நேற்றைய கிருபை அல்ல, என் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் புது கிருபையை கொடுத்து அந்த புது அபிஷேகத்தினால புதிய வல்லிடத்தினால உம்முடைய வல்லமையுள்ள பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துவதாக. இந்த காலவேளைக்காக நன்றியப்பா. இதை கேட்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய தயவு காருண்யம் மகிமை மாட்சிமை கடந்து வருவதாக தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை தொடர்ந்து பொறுப்படுத்துவதற்கு காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.